ஐஃபோன் 17 சீரிஸ் பற்றி எனக்கு கொஞ்சம் தாட்ஸ் இருக்குது. லைக் ஒரு 1 ஹவர் நான் ஸ்டோரில் விசிட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தேன். என்ன பிடிச்சிருந்தது, பிடிக்கல. அண்டு லிக்விட் கூலிங் பற்றியெல்லாம் சர்ப்ரைசிங்கான ரிசல்ட்ஸ் சொல்கிறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ பேசிக்கலி நான் போனதும் ஸ்டோரில் என்ட்ரானதும் 16 எடுத்து பார்த்தேன். லைக் லாஸ்ட் இயர் 15 எடுத்து பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு லைட் வெயிட் ஒரு இன்ஹேண்ட் ஃபீல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் 16லேயும் சரி ஏர்லேயும் சரி என்னால் அந்த ஒரு லைட் வெயிட்டான ஒரு ஃபேக்டரையோ ஒரு இன்ஹேண்ட் ஃபீல் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதை ஃபீல் பண்ண முடியல. 17ல் வந்து லைக் ஓகே ஹோல்ட் பண்ண நல்லா இருந்துச்சு. பட் 17 ஏர் சுத்தம் 17 ப்ரோ மேக்ஸ் அளவுக்கு இருக்கிறனால லைக் அது லைட்டாக தான் இருக்குது. பட் அதை என்னால் ஹோல்ட் பண்ண முடியல. அந்த அளவுக்கு லைக் ரொம்ப பெருசாக இருக்குது. ஹோல்ட் பண்ணால் கம்ஃபர்டபுளாக இல்லை, பட் லைட் வெயிட்டாக ஃபீல் ஆகுது. ரொம்ப தின்னாக பண்ணியிருந்தாங்க. பட் அதை எடுக்கும் பொழுது டு பி ஹானஸ்ட் எனக்கு தோணுனதை சொல்கிறேன். லைக் அவ்வளோ ஒரு பெரிய சீன் மாதிரி எனக்கு தோணல. லைக் எல்லோரும் ஹைப் பண்ணுற மாதிரி யார் வந்து ஸ்லிம்மஸ்ட் ஃபோனு அந்த வாவ் ஃபேக்டர் வந்து எனக்கு சுத்தமாக ஃபீல் ஆகலை கையில் எடுக்கும் பொழுது. அதே மாதிரி ப்ரோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹோல்ட் பண்ண கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் அதே சைஸ் ஃபோன் தான் நான் இப்போ ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், 14 ப்ரோ. பட் இதை ஹோல்ட் பண்ணுறதுக்கும் அதை ஹோல்ட் பண்ணுறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. கொஞ்சம் ஹெவியாக ஃபீல் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஐ டோன்ட் நோ வை. பட் ப்ராக்டிக்கலாக அதுதான் லைட் வெயிட்டு. நான் கேஸ்லாம் போட்டு யூஸ் பண்ணுறேன். பட் ஆனால் அந்த ஒரு கம்ஃபர்ட் எனக்கு ஹோல்ட் பண்ணும்பொழுது கிடைக்கல. ப்ரோ மேக்ஸும் அதே மாதிரி தான். ப்ரோ மேக்ஸில் தான் நான் நிறையா ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்து பார்த்தேன். பட் ஓவரால் ஸ்க்ரீன் சைஸாக பார்க்கும்பொழுது அது பெருசாக எக்ஸ்பெஷலி கேமராஸில் பார்க்கும்பொழுது எடுக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் நல்லா இருக்குது. பட் ஒரு சிங்கிள் ஹேண்டில் நான் இப்போ ஒரு கையில் இப்படி வச்சுட்டு இப்படி ரெக்கார்ட் பண்ணும்போது சிங்கிள் ஹேண்டில் ஒரு மோடை ஸ்விட்ச் பண்ணணுன்னா இப்போ டூயல் கேப்சர் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் மேலே இருக்கும். அதை போய் நான் இப்படி வச்சு ஆன் பண்ணலான்னு பார்க்குறேன், கை எட்டவே மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இருந்துச்சு. அண்டு இன்னொரு விஷயம் எனக்கு பிடிச்சது இருந்தது என்னென்னா, எல்லா டிசைன்லேயும் எல்லாத்துலேயும் கர்வ்டு எட்ஜஸ் தான் இருக்குது. ஹோல்ட் பண்ண நல்லா இருக்குது. நான் என்னோடய ஃபோனை எடுத்து பார்த்தேன் லைக் 14 ப்ரோ எப்படி இருக்குன்னு. இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் அலுமினியம் தான். எட்ஜஸ் ஷார்ப்பாக இருக்கும். கேஸ் இல்லாமல் எடுத்து கையில் வச்சிங்கன்னா அது வந்து நம்ம கையை வந்து லைட்டாக கோடு போடுற மாதிரியே இருக்குன்னு வச்சுங்க. ரொம்ப ஷார்ப்பான எட்ஜஸ் இருக்கும். ஹோல்ட் பண்ண கேஸ் இல்லாமல் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை. பட் அந்த 4 ஃபோன்ஸுமே லைக் அந்த எட்ஜஸ் விஷயத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. முக்கியமாக 17 வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருந்தது. அந்த கர்வ் வந்து நம்ம கையில் ஹோல்ட் பண்ணும்பொழுது ஒரு நல்ல ஃபீல் கொடுத்துச்சு. ஸ்டார்டிங்கில் சொன்ன நல்ல ஃபீல் வேறு, இப்போ சொன்னது நல்ல ஃபீல் வேறு. லைக் இப்போ ஓவரால் 17 சீரீஸ்லேயே எனக்கு ஹோல்ட் பண்ண கம்ஃபர்டபுளாக இருந்த ஃபோன்னா ஐஃபோன் 17 சொல்லுவேன். டிசைன் வைஸில் எனக்கு பெருசாக இம்ப்ரெஸ் ஆகலை இந்த சீரீஸ். அது ஏன்னு தெரில. மேபி அங்கே பார்த்தீங்கன்னா இப்போது சாம்சங் ஸ்டோர்லலாம் போனீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி ஸ்டோரா அன்பேக்டு அங்கே ஏதோ எம்ஜி ரோட்டில் இருக்கலாம். அங்கே போனீங்கன்னா உங்கள் ஃபோன் டிவைசஸ் வந்து கையிலே எடுத்து ஃபுல்லாக யூஸ் பண்ணி பார்க்கலாம். பட் இங்கே எப்படின்னா ஐப்ளானட் போயிருந்தேன். ரோப் மாதிரி கட்டியிருப்பாங்களே, ஸோ அது கட்டியிருந்தாங்க. இருந்தாலும் லைக் இழுக்கிறது அந்த டென்ஷனெல்லாம் இல்லாமல் ஒரு கையில் நல்லா எடுத்து பிடிச்சி தான் பார்த்தேன். பட் அப்போயும் எனக்கு ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது, ஒரு ஃபீல் மிஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. இதுதான் டிசைன் பற்றி என்னுடைய தாட்ஸ். இதை மறந்துடுவேன், அதனால் இப்போயே சொல்கிறேன். ஸோ நான் மோஸ்ட்டாக வீடியோஸ் எடுத்தது, ஃபோட்டோஸ் எடுத்தது எல்லாமே 17 ப்ரோ மேக்ஸ் தான். பட்டு லிட்ரலாக ஒரு 30 மினிட்ஸ் நான் அதோட கேமராவை யூஸ் பண்ணியிருப்பேன். கொஞ்ச நேரம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணதுமே ஃபோன் வார்மாக ஆகிருச்சு, ஹீட்டாக ஆரம்பிச்சிருச்சுன்னே சொல்லலாம். அது வார்ம்னு சொன்னால் அது தப்பு தான். அது ஏன்னா அந்த என்விரான்மெண்ட்டே ஆக்சுவலாக பெங்களூர் கிளைமேட்டே ஒரு நல்ல சில்லான இது தான். அது இல்லாமல் அந்த ஐப்ளான் ஃபுல்லாக ஏசி போட்டிருக்காங்க, நல்லா கூலிங்காக தான் இருக்குது. பட் லிட்ரலி ஒரு 20 மினிட்ஸுக்கே நல்லா ஹீட்டாக ஆரம்பிக்குது. ஏன் இதை சொல்கிறேன்னா, இதில் பார்த்திங்கன்னா லிக்விட் கூலிங் சிஸ்டம் வச்சுருக்காங்க. ஸோ அது வச்சதுக்கப்புறமும் நம்மளுக்கு வந்து ஹீட் ஆகுது அப்படிங்கிறது தான் என்னால் நம்பவே முடியல. லைக் இதுக்கு முன்னாடி சீரீஸ்லலாம் அது கிடையாது. ஸோ அதனால் அது பெருசாக இஷ்யூவாக எனக்கு தெரில. இப்போ அது கொடுத்துருக்காங்க. கொடுத்துமே லிட்ரலாக நான் கேம் கூட எதுவுமே விளாடல. பட் ப்ரோ மேக்ஸ் வந்து ஒரு 20 to 30 மினிட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கே நல்லா ஹீட் ஆகுது. பட் நான் மட்டும் இல்லை, அங்கே வந்து எல்லாருமே கேமராஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மேபி கண்டினியூஸ் யூசேஜ்னால அந்த மாதிரி இருக்கலாம். பட் அதுக்காக தான் லிக்விட் கூலிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. பட் நான் போய் ஃபோட்டோஸ் வீடியோஸ் மட்டும் அதை மற்றபடி சும்மா இந்த கேமரா செட்டிங்ஸ் அது மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கே ஒரு 20-30 மினிட்ஸில் ஹீட் ஆகுங்கிறது என்னால் அக்செப்ட் பண்ணவே முடியல. ஸோ அது எவ்வளோ எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுது அந்த லிக்விட் கூலிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. தென் ஃபோனோட கலர்ஸ், இந்த காஸ்மிக் ஆரஞ்சா, ஸோ அந்த கலர் உண்மையாலுமே
ஒரு சிலர் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க, ஒரு சிலர் பிடிக்கலன்னு சொன்னாங்க. பட் அங்கே போய் நான் கையில் எடுத்து பார்க்கும்போது அந்த ஃபீல் வந்து நல்லா இருந்துச்சு. ஒரு கலர் என்ஹான்ஸ்டாக, கலர் ரிச்சான ஒரு டிவைஸை யூஸ் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதை வச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்த்தேன். ஸோ அப்படி எடுக்கும் பொழுது அந்த ஃபோன் மட்டும் தனியாக தெரியுது. ஸோ அதனாலயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இனிஷியலாக சொன்ன மாதிரி நான் ஏன் இந்த ப்ரோ சீரியஸில் ஃபோக்கஸ் பண்ணேன்னா, நான் வந்து 14 ப்ரோ வச்சுருக்கேன்ல, அடுத்து 17 ப்ரோ எடுக்கலான்னு ஒரு தாட் இருக்குது. பட் ஆனால் இந்த கேமரா கம்பேரிசனுக்கு அப்புறம் எனக்கு அந்த தாட் இது ஒர்த்தான அப்கிரேடா அப்படின்னு ஒரு டவுட் வந்துச்சு. நான் 14 ப்ரோ மேக்ஸ் யூஸ் பண்ணுறேன். 14 ப்ரோ யூஸ் பண்ணுறேன். அங்கே வந்து 17 ப்ரோ, அந்த 17 ப்ரோ மேக்ஸ் ரெண்டுமே சேம் கேமரா சிஸ்டம். அதனால் 17 ப்ரோ மேக்ஸில் எடுத்தேன். ஸோ என்னென்னா 1x 2x இமேஜஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் லிட்ரலாக சேமாக தான் இருக்குது. என்னால் பிரைட்னஸ் அதை தாண்டி எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. என் ஃப்ரெண்டும் கூட வந்திருந்தான். அவனும் என்ன சொன்னான்னா, இதில் வந்து நெட்ஸ் கம்மியாக இருக்குது, அதில் வந்து நெட்ஸ் அதிகமாக இருக்குது. 3000 நெட்ஸ் இருக்கிறதுனால அது கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது. அது லிட்ரலாக ஸ்கின் டோனில் கூட எனக்கு பெரிய மேஜர் டிஃப்ரென்ஸ். ஏன்னா 14க்கு இடையில 15, 16 2 ஜென்ரேஷன் இருக்குது. இது 3rd ஜென்ரேஷன், 17 ஜென்ரேஷன் அப்படிங்கிற 17 சீரியஸ் அப்படிங்கிறப்போ 1xலையும் 2xலையும் எனக்கு பெரிய அளவு டிஃப்ரென்ஸே தெரியல. அது ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. நான் இது ஆனால் டெலிஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா 4xல எடுத்தது, 8xல எடுக்கும்பொழுதெல்லாம் இதில் 4xல எடுத்து பார்த்தேன். 4x அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்தேன் 2 ஃபோன்லேயும். ஸ்கின் டோன் பார்த்தீங்கன்னா இதில் எடுக்கும்போது அது டார்க்காக ஏறுது. லைக் லைட்டிங் ரொம்ப கம்மியாக, சென்சார் சைஸ்னாலே என்னன்னு தெரில, ரொம்ப டார்க்காக தான் இருக்குது. பட் அதில் எடுக்கும்பொழுது அது 2xல எப்படி ஸ்கின் டோனை மெயின்டைன் பண்ணிச்சோ அதே மாதிரி 4xலேயும் அந்த க்ளோஸ் டு நேச்சுரல் அந்த ஸ்கின் டோனை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிச்சு. அந்த விஷயத்தில் லைக் டெலிஃபோட்டோ லென்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் தோணுச்சு. பட் ப்ரைமரி சென்சாரில் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை அப்படிங்கிறது ஒரு டிசப்பாயிண்டிங்காக எனக்கு இருந்துச்சு. ஈவன் வைட் ஆங்கிளில் ஆல்சோ வீடியோ பார்த்தீங்கன்னா அகெயின் ப்ரைமரி சென்சாரில் எதுவும் சேஞ்ச் அதிகமாக இல்லாதனால என்னன்னே தெரில, வீடியோஸும் நான் எனக்கு பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு பிடிக்கல. இதில் பார்த்தீங்கன்னா சினிமேட்டிக் மோடு எடுக்கும்பொழுது இடையில ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்தோம்னா அந்த ஃபோக்கஸிங் இஷ்யூஸ் அப்பப்போ இருக்கும். ஸ்டில் எனக்கு அதே மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. மேபி அந்த ஃபோக்கல் லென்த்னால எதுவும் இஷ்யூ வருதா என்னன்னு தெரில. பட் சினிமேட்டிக் மோடு இப்போது என் ஃப்ரெண்டு வந்து ஒரு 2 மீட்டர் டிஸ்டன்ஸில் நிற்கிறாங்க. ஸோ அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறேன். இடையில ஒரு நல்ல டிஸ்டன்ஸில் இந்த இல்லை, நல்லா கையேற்ற வரைக்கும் இவ்வளோ வச்சு எடுக்கிறேன். பட் அதில் டேப் பண்ணாலும் ஒரு 2 செகண்ட் ஃபோக்கஸ் ஆகுது, அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் மிஸ் ஆகுது, கம்ப்ளீட்டாக பிளர் அவுட் ஆகி காட்டுது. ஸோ அது மேபி அந்த ஃபோக்கல் லென்த்னாலையா இல்லை சப்ஜெக்ட் ரொம்ப க்ளோஸில் இருக்கிறனால அது பிளர் ஆகுதான்னு தெரில. பட் ஒரு 2 செகண்ட்ஸ் வந்தது, அதுக்கப்புறம் அது போயிடுச்சு. அதுக்கப்புறம் நார்மல் வீடியோஸ்லேயும் சரி, 1xல போர்ட்ரேட் வீடியோலையும் சரி, சினிமேட்டிக் வீடியோலையும் சரி, நான் வந்து இனிஷியலாக வீடியோஸ் இந்த யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக அப்கிரேட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் அதை போய் பார்த்தேன். பட் முடிச்சுட்டு வரும்பொழுது இதை அப்கிரேட் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். லிட்டரலாக எனக்கு அப்படி தான் தோணுது. பட் பண்ண தான் போகிறேன். ஆனால் இந்தியன் ப்ரைஸிங்க்கு கண்டிப்பாக அப்கிரேட் பண்ண போகிறதில்ல, அது மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா 1.5 லட்ச ரூபாய்க்கு சத்தியமாக ஒர்த் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. ஃப்ரண்ட் கேமரா எல்லாத்துலேயும் நல்லா தான் இருந்துச்சு. சென்டர் ஸ்டேஜ் அந்த இது ட்ரை பண்ணேன். அதுக்கு பேசிக்காக மேலே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, லைக் செட்டிங்ஸ் மாதிரி ஆட்டோ ஜூம், ஆட்டோ ஃபோக்கஸ், ஆன் ஆஃப், அது நீங்கள் வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அது மூலிமா இப்போ நான் மட்டும் இருக்கேன், திடீர்னு என் ஃப்ரெண்டு வந்தால் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இது லென்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும், லைக் எக்ஸ்பேண்ட் ஆகணும். பட் ஆனால் அது மாதிரி ஆகலை. நான் சரி செட்டிங்ஸில் தான் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி செட்டிங்ஸை மாற்றி பார்த்தேன். பட் அப்போயும் அது ஆட்டோமேட்டிக்காக ஆகலை. பட் மேனுவலாக பண்ணும்பொழுது ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. இன்னொரு விஷயம், லைக் இந்த ஆன்டி ரிஃப்ளெக்ஷன் கோட்டிங் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்களே, அது லிட்ரலாக ஒர்க் ஆகலைன்னு தான் சொல்லுவேன். வீடியோஸில் பார்க்கும்பொழுது, கம்பேரிசனில் பார்க்கும்பொழுது அது கொஞ்சம் நல்லா வேலை செஞ்சுருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பட் இந்த 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 இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் அதில் ரிஃப்ளெக்ஷன் வந்து எவ்வளோ இது பண்ணுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ டு பி ஹானஸ்ட், ஆன்டி ரிஃப்ளெக்ஷன் கோட்டிங் வந்து ஒரு கிம்மிக்னு சொல்ல முடியாது, அப்படி தான் இருக்குது. ஆனால் எஃபெக்டிவாக வேலை செய்யலைன்னு சொல்லுவேன்.
ஏன்னா ஃபுல் ரிஃப்ளெக்ஷன் அப்படியே தெரியுது. அண்ட் 17R நான் நோட் பண்ண வரைக்கும் மேக்னெட்டிக் நல்லா தான் ஒர்க் ஆகுது. பட் ஒரு 5-6 டைம் ஒரு ஃபோன் கீழே விழுந்து டொம்மு டொம்முன்னு சத்தம் கேட்டுகிட்டே இருந்துச்சு. நான் 4 டைம் பார்த்தேன், அது ஃபுல்லாமே 17R தான் கீழே விழுந்துச்சு. மேக்னெட்டிக் கரெக்டாக ஃபிட் பண்ணாமல் வச்சனால கீழே விழுந்துச்சா இல்லை அவ்வளோ ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு. பட் ஏன்னு தெரில, 4 டைம் பக்கம் இந்த ஃபோன் கீழே விழுந்துச்சு. ஒரு டைம் பார்த்திங்கன்னா 17 ப்ரோ வந்து கீழே வந்துச்சு, அந்த எடுத்து கீழே வைக்கும் பொழுது. ஐ டோன்ட் நோ ஏன்னு, பட்டு விழுந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ப்ரோரெஸ் வீடியோ, ஆமாம் ப்ரோரெஸ் வீடியோ எடுத்து பார்த்தோம். இது 10 செகண்ட்ஸ் எடுத்திருந்தோம், 900 MB வந்துச்சு. எப்படி வருது வீடியோ குவாலிட்டியெல்லாம் அப்படிங்கிறதுக்காக சும்மா டெஸ்ட் பண்ணுறதுக்காக எடுத்திருந்தேன். ஸோ இதை எப்படி எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம், கலர் கிரேட் பண்ணால் இது எப்படி வருது அப்படின்னு. அதுக்கப்புறம் ஜூம் டெஸ்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா அந்த டயலில் ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக் கொடுத்துருந்தான், ரொம்ப நல்லா சூப்பராக பண்ணியிருந்தான். அதுவும் மேக்ஸிமம் அந்த 8x தாண்டும் பொழுது அந்த டயலில் டக் டக் டக்னு ஒரு சவுண்டு வரும், வைப்ரேஷனு. அது உண்மையிலும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்டு இன்டோரில் தான் இதை டெஸ்ட் பண்ணனால அதோடய ஃபோட்டோ குவாலிட்டி என்னால் சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குதுன்னு சொல்ல முடியல. ஏன்னா ஃபுல் லைட்டிங் எல்லா பக்கமும் வச்சுருக்கானுங்க. அந்த என்விரான்மெண்ட்டில் நல்லா தான் இருக்கும். இந்த வீடியோவும் பாருங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபோன் வந்து ஹீட்டாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நல்லாவே அந்த இது தெரிஞ்சுது. இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு செட் ஆஃப் இமேஜஸ் இருக்கும், ஓகேவா. இது வந்து 14 ப்ரோவில் எடுத்தது. இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா 17 ப்ரோவில் எடுத்தது. ஸோ இது ரெண்டையும் சைட் பை சைடில் நான் வைக்கிறேன். ப்ரைமரி சென்சார் ஐஃபோன் 14 ப்ரோக்கும் இதுக்கும் கிட்டத்தட்ட சேமாக இருக்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களோட தாட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். லைக் அண்டு செல்ஃபீஸ் கொஞ்சம் எடுத்துருந்தோம். ஃப்ரண்ட் கேமராவில் ப்ரோ மேக்ஸில் எடுத்திருந்தோம், ப்ரோ மேக்ஸ் ஆர் ப்ரோன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஃபோட்டோஸ் உண்மையாலுமே நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. கலர்ஸ் வந்து க்ளோஸ் டு நேச்சுரல், பிளாக்ஸ் எல்லாம் நல்லா ரிச்சாக. இது வந்து போர்ட்ரேட் இமேஜ். ஸோ இந்த இமேஜெல்லாம் பார்க்கும்பொழுது கலர்ஸ் எல்லாம் நல்லா அக்யூரேட்டாக கொடுத்துருக்க மாதிரி இருந்துச்சு. ஓவர் ஷார்ப்னிங் பண்ணல, ஓவர் ஹைலைட் பண்ணல, சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணாத மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. லைக் அங்கே என்ன இருக்கோ அப்படியே காட்டுற மாதிரி இருந்துச்சு. பட் இந்த இமேஜ் பாருங்கள், லைக் இதில் ஒரு பிளாக் இருக்கா, பட் இதில் ஒரு பிளாக் இருக்கு பாருங்கள். ஸோ இது ரெண்டுக்குமே ஓரளவு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆல்சோ நான் இன்னொரு விஷயம் நோட் பண்ணேன்னா, இங்கே இருக்க கேமரா சாம்பிளில் நிறைய பேர் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறாங்க. அண்டு ஃபிங்கர் பிரிண்ட்ஸை வந்து ஃபோன்ஸில் வைக்கிறாங்க. அதனாலேயும் கொஞ்சம் ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் இருக்குது. நான் முடிஞ்ச வரைக்கும் க்ளீன் பண்ணி தான் எடுத்தேன். ஸோ இது வந்து அங்கே சும்மா பார்க்க வந்துருந்தாங்க. ஸோ அவங்க ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க. இது பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ இந்த ஃபோட்டோலாம் நல்லா வந்துருந்துச்சு. அண்டு போர்ட்ரேட்டில் 4x எடுத்த ஃபோட்டோ. ஸோ இதுவும் நல்லா இருந்துச்சு. ஹர்ஷத் பாரு. अरे काय वांदो आणि अपडेटेड इट आल्सो राइट जहां पे डाउन Welcome back to India. இது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு, எப்படி ஆடுவாங்க. ஹலோ கைஸ், ப்ளஸ் நாங்கள் கொஞ்சம் ஒரே டைமில் ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ எப்படி வருது பார்ப்போமா. ஸோ நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக ஜூம் பண்ணலாம். ஃப்ரண்ட் கேமரா இது ஜூம் பண்ணணும்னா ஃப்ரண்ட் கேமராவை ஜூம் பண்ணோன்னா ஜூம் பண்ண முடியாது. சரி ராங் ப்ரோ, ஏதாவது ஜூம் பண்ணுற ஆப்ஷன் மாதிரி தான். 17 Pro Maxல ஃப்ரண்ட் கேமரா பேக் கேம் ஒரே டைமில் ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ ஆக்சுவலாக இப்படி ட்ரை பண்ணோம்னா எங்கெல்லாம் மூவ் பண்ணுறோம் ரெக்கார்ட் ஆகும். ஆனால் பேக் கேமராவில் மட்டும் நீங்கள்
ஃப்ரண்ட் கேமரா இருந்தால் நல்லா இருக்கும். ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனா இது மாதிரி எடுத்து நான் இங்கே பாருங்கள் இது மாதிரி vlog பண்ணுறது. வெல்கம் டு இனி என்ன சரி அந்த இடத்துல வந்துட்டு எப்படின்னா நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இது பண்ணோம். இப்போ இங்கே மட்டுமே ஆக்சுவலி 100 ஃபோட்டோஸ் திஸ் பர்சன் ஒன்லி. ப்ரோ உங்கள் ஃபேஸ் காமிங்க ப்ரோ. ஃபோட்டோகிராஃபர் இவர் தான். சினிமேட்டிக் ஓகே ஓகே ஓகே. ஃபோனே வந்துட்டு எப்படின்னா 1,30,000 ஆகும். இவங்க எடுத்து ஓவராலாக சொல்லணுன்னா லைக் இந்த சீரீஸில் 17 சீரீஸில் 17 வந்து எனக்கு ஹோல்ட் பண்ண ஓரளவு நல்ல ஃபீல் கொடுத்துச்சு. அதோட அதில் இருக்க எல்லா ஃபோன்ஸோட கம்பேர் பண்ணும்பொழுது 17 ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸில் லிக்விட் கூலிங்க்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் அது எவ்வளோ எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு தெரில. ஏன்னா கொஞ்ச நேரம் கேமரா யூஸ்க்கே ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அண்டு ஃபோட்டோஸ் பொறுத்த வரைக்கும் 14 ப்ரோ மேக்ஸோட 14 ப்ரோவோட கம்பேர் பண்ணும்பொழுது 1x 2x எல்லாம் ஆல்மோஸ்ட் சேம் குவாலிட்டியில் தான் இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். கம்பேரிஷன் எடுத்த ஃபோட்டோஸ் வீடியோஸையும் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வீடியோ குவாலிட்டியும் எனக்கு பெருசாக இம்ப்ரூவ் ஆன மாதிரி தெரில. ஆனால் டெலிஃபோட்டோ லைக் ஜூம் பண்ணி எடுக்கிறதுல ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ். ஒரு 14 ப்ரோவில் ஜூம் பண்ணி எடுத்தால் பிளாக்காக இருக்க மாதிரி இருக்குது. அதில் கொஞ்சம் ஜூம் பண்ணி எடுத்தால் ஸ்கின் டோன் வந்து நல்லா ரீட்டைன் பண்ண மாதிரி இருக்குது. ஃப்ரண்ட்டில் 18 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ மிஸ்டர் ஹூஸ் த பாஸ் வீடியோ பார்க்கும்பொழுது அவங்க சும்மா ரன் பண்ணி அது மாதிரி போட்டுருந்தாங்க. ஸ்டெபிலைசேஷன் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்க மாதிரி இருந்துச்சு. நான் அந்த வீடியோவில் நோட் பண்ண விஷயம் என்னென்னா அவங்களோட உடம்பு வந்து லைக் நல்லா மூவ் ஆகுது. பேக்ரவுண்ட் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. நானும் ஒரு ஃபுட்டேஜ் எடுத்திருந்தேன். அதில் சும்மா கேமரா இப்படி தான் ஷேக் பண்ணியிருப்பேன். பேக்ரவுண்டை முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரேமில் வச்சுக்க ட்ரை பண்ணுது. அதே சமயம் நான் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது விக்கில் ஆடுறேன். ஆனால் என் ஃப்ரெண்டு பக்கத்துலேயே இருப்பான். கம்பேரிட்டிவ்லி அவனுக்கு வந்து லெஸ்ஸாக அந்த ஷேக் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இது நான் எதில் பார்த்தேன்னா போக்கோ F7 வந்துச்சுல. ஸோ அதுலேயும் இதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அகெயின் அதை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் யாரும் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட தாட்ஸ் என்ன, எப்படி இருக்குது, அண்டு 17 யாராவது சும்மா கையில் எடுத்து பார்த்துருந்தீங்க வாங்கியிருந்தீங்கன்னா அதை எப்படி ஃபீல் ஆச்சுன்னு எல்லாத்தையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஐ திங்க் மேபி இந்த இயர் எண்ட் ஆர் ஜனவரி அந்த மாதிரி டைமில் தான் 17 ப்ரோ எடுக்கலான்னு இருக்கேன். பட் அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் நிறையா டெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன்.